முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப ஈஸியாக பண்ண வேலையெல்லாம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது. வேறு ஒரு படிக்கட்டு ஏறினாலே வந்து நான் ரொம்ப டயர்டாயிடுறேன். வயசான என்னோட தசைகள் சுருங்கினா என்ன, இப்போ ஒரு காஸ்மெட்டிக் பிரச்சனை, எதுக்கு நான் 40ஸ்லையோ 30ஸ்லையோ அதை பற்றி வருத்தப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸசைஸ்னாலே யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது வந்து, டாக்டர் நான் வாக்கிங் போகிறேனே, ஜஸ்ட் வாக்கிங் இஸ் நாட் இனஃப். ஸோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மசிலை ஸ்ட்ராங் ஆக்கிறத விட்டுட்டு இனிஷியலாகவே அந்த மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலே வந்து இந்த லாங் டேர்ம் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். சார்கோபீனியா அவாய்ட் பண்ணி உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தை நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் அண்ட் ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். வணக்கம், டாக்டர் விஜயராகவன் ஃப்ரம் சென்னை. ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 வீடியோ பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கோரிலேஷன் பண்ண முடியும் உங்களால். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன, தமிழில் எலும்பு புரைன்னுவாங்க. அதாவது வயது ஆக ஆக உங்களுடைய எலும்புகள் பலவீனமாகும். ஸோ அதற்கு கால்சியம், விட்டமின் டி இல்லாத இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது. அது மூலமாக உங்கள் போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி சார்கோபீனியா அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது உங்கள் தசைகள் பலவீனமாகிறதுக்கு தான் சார்கோபீனியா. பட் இதை பற்றி அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி தான். ஸோ உங்களுடைய 40 வயசுக்கு மேலே உங்களுடைய தசைகளுடைய சுற்றளவு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுருங்கிடும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு அந்த காலத்து ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க யங் ஸ்டேஜில் கொஞ்சம் மேஸ்குலினாக நல்லா இது இருந்திருப்பாங்க. வயசாக கொஞ்சம் கூன் போட்டு சுருங்கிடுவாங்க. ஸோ அவங்களுடைய தசைகள்லாம் சுருங்கிடும். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் தானே டாக்டர், எதுக்கு வயசான என்னோட தசைகள் சுருங்கினா என்ன, இப்போ ஒரு காஸ்மெட்டிக் பிரச்சனை, எதுக்கு நான் 40ஸ்லையோ 30ஸ்லையோ அதை பற்றி வருத்தப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு பில்டிங்க்கு எப்படி வந்து பில்லர்ஸ் முக்கியமோ, தூண்கள் முக்கியமோ, அதே மாதிரி உங்களுடைய ஜாயின்ஸுக்கும் ஸ்பைனும் நல்லா இருக்கணும்னா, சுற்றி இருக்க தசைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வயசானவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு நடக்கும்னு. ஸோ அவங்ககிட்ட வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நீயை சுற்றி இருக்க உங்கள் தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது செயல்படாத போது, அதனால் உபயோகம் இல்லாத போது நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகும்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மசிலை ஸ்ட்ராங் ஆக்கிறத விட்டுட்டு இனிஷியலாகவே அந்த மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலே வந்து இந்த லாங் டேர்ம் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே 40ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 10% ஆஃப் த தசைகளோட சுற்றளவு வந்து குறைஞ்சிட்டே வரும் நேச்சுரலாகவே. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இன்னும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, முக்கால்வாசி பேர் உட்காந்துட்டே இருக்கிறது, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், அதனால 30ஸ்க்கு அப்புறமே 35லேயே வந்து இந்த சிம்டம் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி குறையுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரிய சிம்டம்ஸ் கிடையாது. பட் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது, டாக்டர் ஒரு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப ஈஸியாக பண்ண வேலையெல்லாம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு படிக்கட்டு ஏறினாலே வந்து நான் ரொம்ப டயர்டாயிடுறேன். சின்ன விஷயங்கள், கிச்சன் நின்று சமைச்சிட்டு வந்தாலே டயர்டாயிடுது. ஒரு வாக்கிங் போனாலே நான் டயர்டாயிடுறேன் அப்படின்ற ஒரு ஃபெட்டிக், இதுதான் வந்து காமன் சிம்டம். ஸோ இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 விஷயம். டயட்டில் ப்ரோட்டீனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இந்தியன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கும். ஸோ 35-40ஸ்லையாவது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ரோட்டீன் இன்னொரு டயட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக போகல, ஏன்னா யூடியூப்ல, இன்ஸ்டாவில் உங்களுக்கு நிறையவே வீடியோஸ் இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் டயட்டுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலான்னு. ஜென்ரலி ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் 60 kg அடல்ட் நீங்கள் 60 grams ஆஃப் ப்ரோட்டீனாவது டெய்லி எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸசைஸ்னாலே யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது வந்து, டாக்டர் நான் வாக்கிங் போகிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மசிலை பில்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஜஸ்ட் வாக்கிங் இஸ் நாட் இனஃப். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் ரெசிஸ்டன்ஸ், அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாதான் அந்த மசிலோட சுற்றளவு சுருங்கிறத தவிர்த்து அட்லீஸ்ட் எவ்வளோ இருந்ததோ அதை மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அதை சுற்றளவு ஓரளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்தலாம். மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் போட்டாலே வந்து யூடியூப்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ காமனாக ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கவங்க வந்து புஷ்அப்ஸ் பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். இல்லை என்னால் டேரெக்டாக அவ்வளோ ஹெவியாக பண்ண முடியாதுன்னா சின்ன சிம்பிள் எக்ஸசைசஸ் லைக் லஞ்சஸ், ரோஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன எக்ஸசைஸ் மூலமாக வந்து உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த், லோவர் பேக் மசில்ஸ் அண்ட் லெக் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்பர் பாடிக்கு அகைன் ஒரு சின்ன லோ கேஜி 2 kg 3 kg வெயிட்ஸ், ரொம்ப ஹெவி டம்பிள்ஸ் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி சின்ன டம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபீமேல்ஸ் கிச்சனில் இருக்கீங்கன்னா ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி சின்ன பொருட்களை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு போட்டாலே, ஃபார் சார்கோபீனியன் போட்டாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு தூணில் கட்டிட்டு உங்களோட இடுப்பை நோக்கி இழுக்கலாம், இல்லை உங்கள் ஷோல்டர் நோக்கி
இழுக்கலாம். இது வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ், ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்கள் மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். சார்கோபீனியா அவாய்ட் பண்ணி உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தை நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் அண்ட் ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து பியூர்லி ஆர்த்தோபெடிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது. சார்கோபீனியா வந்து க்ரானிக் இல்னஸ் லைக் டயபெட்டிஸ், உங்கள் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், சிஓபிடி, உங்கள் லங் ரிலேட்டட் இஷ்யூ, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் வந்து இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ பட் சார்கோபீனியா எந்த ஒரு மேஜர் சிம்டம் காஸ் பண்ணாதனால இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடையாது. ஸோ 30s 40ஸ்ல இருக்கீங்க, 50ஸ்ல இருக்கீங்க, 60s 70ஸ்ல வந்து நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனியோ ஸ்பைன் சர்ஜனியோ பார்க்கக்கூடாதுன்னா இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸை வந்து இப்போலேருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.